Good morning to all students. Previous class la நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? மெஷர்மென்ட் ஆஃப் லென்த் இல்லையா? அதில் வந்து நம்ம பார்த்தோம். ஸ்மால் லென்த் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, லார்ஜ் லென்த் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸ்மால் லென்த்னா ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் காலிபர் இதை வச்சு நம்ம பார்த்தோம். அதாவது லார்ஜ் லென்த் அப்படின்னா 2-3 மெத்தட் இருக்குது. பேரலல் ஆக்சிஸ் மெத்தடு, ட்ரையாங்குலர் மெத்தடு, ரேடார் மெத்தடு அப்படின்னு சொல்லி முன்ன கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். ஃபஸ்ட்டு மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? மாஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துங்க. இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து எதனால் மேடாகப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸால் மேடாகப்பட்டது. சரியா? இப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? இப்போ வந்து ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். Each atom consists nucleus. Already we know that nucleus is made up of particle. The electron can revolve around on the nucleus. Electron is a particle. Nucleus consists of proton and neutron. Proton and neutron is a particle. So the object is made up of particle. The electron, neutron, proton. Already we know that. சரியா? இதனால தான் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேட் ஆகப்பட்டது. ஸோ இது இந்த பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேட்டர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? மாஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டைன்டு இன் எ பாடி இஸ் கால்ட் மாஸ். ஸோ தி யூனிட் ஆஃப் மாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படிங்கிறது. இது மாஸுங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட். ஃபண்டமெண்டல் யூனிட் 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? யூனிட் வந்துட்டு எஸ்ஐ யூனிட் கேஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மாஸ், the amount of matter contained in a body is called mass. Mass is a scalar quantity. This is not vector quantity. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன இருக்குது? ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. 1 kg, 2 kg, 3 kg அப்படிங்கிறத மேக்னிடியூட். இதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன இல்லை அப்படின்னா டைரெக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. The quantity which have only magnitude and no directions is called ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ த மாஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? இந்த மாஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வேரியேஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சின்ன ஆப்ஜெக்ட் எலக்ட்ரானுங்கிறது கண்ணுக்கே தெரியாத மிக சிறிய ஒரு பார்ட்டிகல்ஸ் இல்லையா? அதனுடைய மாஸ் பாருங்கள் கேஜியில் எவ்வளோ இருக்குது? 10⁻³ kg. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 0.000000031 ஜீரோ பண்ணும். ரொம்ப லீஸ்ட் வேல்யூ. இதிலிருந்து யூனிவர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நாமெல்லாம் யூனிவர்ஸில் தான் இருக்கிறோம். பிளானட்டு, ஸ்டார்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சன்னு, எர்த்து எல்லாமே வந்து யூனிவர்ஸில் தான் இருக்குது. எல்லாமே யூனிவர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு, ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதனுடைய மாஸ் பாருங்கள் 10⁻55. எத்தனை ஜீரோ போடணும் பாருங்கள்? 55 ஜீரோ போடணும். அப்படியே 0 போட்டுக்கிட்டே போடணும். 1 போட்டு 0. அது வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட். இதுதான் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. சரியா? அப்போ வந்து ரொம்ப கம்மியான அளவுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் மாஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வேரியேஷன் ஆகுது. தி வேரியேஷன்ஸ் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஸ்மால் ஆப்ஜெக்ட் டு அ லார்ஜ் ஆப்ஜெக்ட். 10⁻55 kg வரைக்கும் அப் டு 10⁻55 kg வரைக்கும் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் ஆகும். சரி, இந்த மாஸை வந்துட்டு நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம டாபிக். சரியா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டினரி த மாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிட்டர்மைன்ட் இன் கேஜி பை பேலன்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன பேலன்ஸ் அப்படின்னா அதாவது ஸ்ப்ரிங்கிங் பேலன்ஸ், digital balance, electronic balance. Electronic
எலக்ட்ரானிக் பேலன்ஸு, இதில் நம்ம வந்து என்ன செய்யலாம், மெஷர்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஸ்ப்ரிங்கிங் பேலன்ஸு, வெயிங் பேலன்ஸு நிறைய இருக்குங்க. இதன் மூலமாக தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மாஸ் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு 10 kg ரைஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் மளிகை ஸ்டோரில் போய் ரைஸ் வாங்கிட்டு வருவீங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த ரைஸை வந்துட்டு பேலன்ஸில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா, பார்த்துருப்பீங்க. அதான் வந்துட்டு எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து மாதம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, இப்போ 10 kg பருப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, பேலன்ஸில் தான் மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்டினரியாக வந்து மாசை வந்து, அதாவது ஆப்ஜெக்டினுடைய மாசை வந்துட்டு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் மூலமாக மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் மேலே வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து என்னவா மாறும், வெயிட்டாக வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். வெயிட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்னது, வெயிட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா, வெயிட்டுக்கும் மாஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது மாஸுங்கிறது கிராவிட்டி ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகாது. வெயிட்னா அது மேலே கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வெயிட். ரெண்டுக்கும் வந்து யூனிட் வந்து சேம் தான். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போது ரொம்ப ஸ்மாலஸ்ட் மாஸை வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்மால் மாஸ் வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பெயிண்ட் பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், மெஷர்மெண்ட் பண்ண முடியும். சரியா, நம்ம இன்னும் 8th லெசன் வந்தால் கண்டிப்பாக எலக்ட்ரானுடைய மாசு, இந்த புரோட்டானுடைய நியூக்ளியஸினுடைய மாசு, இதெல்லாம் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆகிடும். ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு மாஸ் அப்படின்னாவே மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் நம்ம கண்டிப்பாக வந்து என்ன செய்ய முடியும், மெஷர்மெண்ட் பண்ண முடியும். அடுத்தது மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லி பாருங்கள், கிராவிடேஷனல் மெத்தடு. இந்த கிராவிடேஷனல் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். 6th லெசனில் வரும் கிராவிடேஷனல் மெத்தடு. இதை வச்சு தான் நம்ம வந்து லார்ஜஸ்ட் மாஸை வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இது வந்து லார்ஜஸ்ட் மாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் மெத்தடு இது. சரியா, இப்படி வந்து தான் மாஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க 3 டைப்பில். ஸ்மாலஸ்ட் எப்படி, லார்ஜஸ்ட் எப்படி, ஆர்டினரி மாஸை வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சரியா, இதுதான் மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். பாருங்கள், இதில் 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, எலக்ட்ரானுடைய மாஸ் எவ்வளோ இருக்குது, புரோட்டானுடைய மாஸ் எவ்வளவு கேஜியில் 10⁻⁻27 kg, யுரேனியம் அடுத்துக்கு வந்து 10⁻⁻25 kg RBC ரெட் பிளட் செல், அதனுடைய மாஸ் வந்து எவ்வளோ இருக்கும் 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு செல் நம்ம உடம்பு வந்து எதனால் மேடாகப்பட்டது அப்படின்னா செல்லால் மேடாகப்பட்டது, அதனுடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10⁻⁻10 kg. இதெல்லாம் ரொம்ப லீஸ்ட் வேல்யூ. பாருங்கள், இது வரைக்கும் லீஸ்ட் வேல்யூ, இதுக்கு மேலே வந்து ஹையஸ்ட் வேல்யூ. இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. இப்போ மூனுடைய மாஸ் எவ்வளோ இருக்குது, வாட் இஸ் வேல்யூ ஆஃப் மாஸ் ஆஃப் மூன், வாட் இஸ் வேல்யூ ஆஃப் எர்த் ஆஃப் மூன், எர்த்து, சன்னுடைய மாசு, வாட் இஸ் வேல்யூ ஆஃப் மாஸ் ஆஃப் சன்னு, மில்கி வேவ் மாசு, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. சரியா, இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட் மாசு வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் பேலன்ஸ் மூலமாக. ஓகே, சரியா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். அடுத்த டாபிக் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். இப்போ வந்து டைம் எப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ இப்போ டைமை வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதாவது டைம் அப்படின்னா என்ன, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு டைம். அதாவது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம ஆசிலேட் பண்ணுறோம்னா இப்படின்னு சொல்லி ஆசிலேட் ஆகிக்கிட்டே வரும்.
அது என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிலேஷன்ஸ் அப்படியே குறையும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், லாஸ்ட்டாக வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ ஆசிலேஷன் வந்து குறைய அதனுடைய டைம் வந்துட்டு என்ன பண்ணுது, அதிகமாகுது. அந்த ஆசிலேஷன்ஸு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி குறைஞ்சின்னா டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ வந்து த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு டைம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இப்போ டைமை வந்துட்டு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வச்சு தான் நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து எல்லா வீட்லேயும் கிளாக் இருக்குது, அந்த கிளாக்கை வச்சு தான் நம்ம வந்து டைம் சொல்லுவோம். சரியா? இவ்வளவு டைம் 1 மணி 2 மணி 4 மணி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கிளாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது டைம் இன்டர்வலில் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா வைப்ரேஷன்ஸ். அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் பேஸ்ட் ஆன் த வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் சிசிஎம் ஆட்டம். வைப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வந்துட்டு அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் யூனிட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகுது. சரியா? இல்லை வைப்ரேஷன்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் என்னது யூனிட், அதாவது டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அப்போது இந்த டைமை வந்துட்டு எப்படிலாம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எலக்ட்ரான் ஆசிலேட்டர், எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர், எலக்ட்ரிக் ஆசிலேட்டர், எலக்ட்ரிக், கார்க்லி ஆசிலேட்டர், கால்பிட் ஆசிலேட்டர் மேற்கொண்டு நம்ம டாப்பிக்கில் படிக்க போகிறோம். 10th லெசன்லாம் இதான் மோஸ்ட்லி வரும். 9th லெசன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அதெல்லாம் அந்த ஆசிலேட்டர், கால்பிட் ஆசிலேட்டர்னால் என்ன, கார்க்லி ஆசிலேட்டர் அப்படின்னா என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைமை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி அதை டிவைட் பண்ணோமா நமக்கு டைம் வந்துட்டு கிடைக்கும். சரியா? அதேமாரி குவார்ட்ஸ் கிளாக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? குவார்ட்ஸ் கிளாக் நம்ம இது இருக்கும், நம்ம கையில் இது பண்ணியிருப்போம், கட்டியிருப்போம். குவார்ட்ஸ் கிளாக்கு, சோலார் செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோலார் கிளாக்கு, அட்டாமிக் கிளாக்கு. சரியா? ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங். இந்த ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வரும். ஆட்டம் வந்து ஒரு கார்பன் ஆட்டம் வந்து டீகே ஆகிறதுக்கு எவ்வளோ இயர் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்கை வச்சு அந்த வயசை வந்து கால்குலேட் பண்ணுவோம், ஏஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஒரு மரத்தோட வயசு எவ்வளவு, ஒரு ஹியூமன் பீயிங்களோட வயசு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதான் ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைமை வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. சரியா? இதில் பாருங்கள், நியூக்ளியஸ் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு, லைட்டு வந்துட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் செகண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். செகண்டில் 10⁻⁻27 செகண்ட் வந்துட்டு ஆகுது. அதேமாரி ஆட்டத்தில் எலக்ட்ரான் வந்துட்டு சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, 10⁻−15 செகண்ட் வந்துட்டு ஆகுது. அடுத்தது விசிபிள் லைட் வந்துட்டு கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது பாருங்கள், 10⁻−15 செகண்ட். இவ்வளோதான் இதில் ஃபார்ம் ஆகுது. இவ்வளோ இதெல்லாம் ரொம்ப லீஸ்ட் வேல்யூ, அவ்வளோ இதுலேயே விசிபிள் லைட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. சரியா? அடுத்தது சேட்டலைட் வந்துட்டு ஒரு டைம் சுற்றுறதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகுது பாருங்கள், 10⁻4 செகண்ட். ஹியூமன் பீயிங்னுடைய லைஃப் டைம் எவ்வளவு செகண்ட் வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படின்னு பாருங்கள், 10⁻9 செகண்ட். சரியா? யூனிவர்ஸினுடைய ஏஜ் பாருங்கள், 10⁻17 செகண்ட். இது எல்லாமே செகண்டு. ஏன்னா இது டைமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அது ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து என்னது, செகண்ட். டைமோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்துட்டு செகண்ட். சரியா? இப்படி தான் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், டைமை வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து தியரி ஆஃப் எரர். சரி, இப்போ வந்து நம்ம எரர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்கள், இப்போது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மெஷர்மெண்ட்டுங்கிறது அவ்வளோ ஒரு ஃபவுண்டேஷன்.
ஃபவுண்டேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப பேசிக்கு. இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே. அந்த மெஷர்மெண்ட்டில் என்னுடைய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில வேல்யூ வந்து விட்டு போகும். இப்போ வந்து 10 மீட்டர் லென்த்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து 9.9 மீட்டர், அப்போ 0.1 வந்து எரர் வருது. இப்போ அன்சர்டைன் வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிசல்ட்டிலிருந்து விட்டு போகுது. அந்த அன்சர்டைன் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், எரர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா, எரர் அப்படிங்கிறது அன்சர்டைன் வேல்யூ தான் நம்ம எரர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் all experiment science and technology is measurement. The measurement, the result is result uncertain value is called error. The result obtained from the measurement uncertain value is called error. In measurement, two terms are classified. Two terms. First one, ப்ரிசிக்ஸ். ப்ரிசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து அக்யூரேட்னா என்ன, அக்யூரசி, அக்யூரேட் ஆர் அக்யூரசி, அக்யூரேட் ஆர் அக்யூரசி. சரியா, இது வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா, ப்ரிசிக்ஸ்னா என்ன, அக்யூரசினா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ப்ரிசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹோம் இருக்குது அப்படின்னா அதனுடைய அவுட் சைட் டெம்பரேச்சர், நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து எக்ஸாம்பிள் அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம், தெர்மோமீட்டர் மூலமாக வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். தெர்மோமீட்டருங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, தெர்மோமீட்டர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் குவான்டிட்டி வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த டெம்பரேச்சர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் தெர்மோமீட்டர் வந்துட்டு யூஸ் ஆகுது. ரெடியா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வந்து இதை வந்து நம்ம தெர்மோமீட்டரில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம், நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் காமிக்குதுன்னு வச்சுக்கவேன். ஏன்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா தெர்மோமீட்டரில் காமிக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ காமிக்குது, 40 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு காமிக்குது, சரியாகவே காமிக்குது. அப்போ சரியாக வந்துட்டு காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அக்யூரேட் இருந்தாவே கண்டிப்பாக என்ன இருக்கும், ப்ரிசிக்ஸ் வந்துட்டு இருக்கும். அக்யூரேட்டுன்னு சொல்லிட்டுனாவே ப்ரிசிக்ஸ் அதுலேயே அடங்கிடும். சரியா, இப்போ இது வந்து அக்யூரேட்டி இருக்குது, ப்ரிசிக்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒன்று பாருங்கள். இப்போது ஒருத்தன் வரான்னு வச்சுக்கவே, வந்து தெர்மாமீட்டரை எடுத்து டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறான். அப்படி மெஷர்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9 டிகிரி செல்சியஸ் தான் ஆக்சுவலாக இருக்கணும். இதான் வந்து அக்யூரேட்டுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து அக்யூரேட்டு. ஃபஸ்ட்டு ஒருத்தன் வரான்னா அவன் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறான். எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தன் வரான் 10.1 டிகிரி செல்சியஸ், ரெண்டாவது ஒருத்தன் வரான் 10.2 டிகிரி செல்சியஸ், அடுத்து மூணாவது பர்சன் வரான் 10.3 டிகிரி செல்சியஸ். இப்படி வந்து 10ல் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் 9க்கே வரல. சரியா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே எப்படி வருது, ஒவ்வொரு பர்சனும் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து 10லேயே வருது. அப்போ வந்து ஃபிசிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து 10 டிகிரி செல்சியஸ். சரியா, என்னது 10 டிகிரி செல்சியஸ். அப்போ வந்து பாருங்கள் கிட்ட கிட்ட வருது. 0.1, 0.2, 0.3 தான் வேரியேஷன் ஆகுது, இது எல்லாம் 10லேயே இருக்குது. இப்போ க்ரௌடாக வருது, நியர் வேல்யூ எல்லாமே நியரில் வருது. அப்போ ஃபிசிக்ஸ் வந்துட்டு 10 தான் கண்டிப்பாக இருக்கும். சரியா, நான் அக்யூரேட்டுக்கு வரல. இப்போது நம்ம ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து ஃபிசிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எதுக்கு வரல, அக்யூரேட்டுக்கு வந்து வரல.
சரியா? இதை வந்து நம்ம அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட் அப்படின்னு நாம் சொன்னோம்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ப்ரிசிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம வந்து பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஷூட்டிங் டார்கெட் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லாம் நம்ம போய் அதெல்லாம் விளையாண்டுருப்போம். அங்கே பலூனு நிறைய ஒரு போர்டில் பலூனு வச்சுருப்பாங்க. அந்த பலூனை வந்து நம்ம ஏரோவை எடுத்து அடித்து அந்த இது பண்ணுறது, சரியா? கரெக்டாக வந்து இது பண்ணுறது, சுடுறது, சரியா? அதான் ஷூட்டிங் டார்கெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டார்கெட்னு வச்சுங்க. இதுதான் டார்கெட். ஓகே, இதான் என்னது? டார்கெட். அக்யூரேட். இங்கே இதை வந்தால் தான் அக்யூரேட். இதுதான் அக்யூரேட், சரியா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து ஏரோவை வந்துட்டு விடுறோம் இல்லையா? ஏரோவை விடும்போது ஃபஸ்ட்டு இங்கே படுது, ஃபஸ்ட்டு டைம். செகண்ட் டைம் இங்கே படுது, மூணாவது டைம் இங்கே படுது, நாலாவது டைம் இங்கே படுது, அஞ்சாவது டைம் இங்கே படுது, ஆறாவது டைம் இங்கே படுது, சரியா? இங்கேயும் வரல. அப்போ வந்து இதில் என்ன இல்லை? ப்ரிசிக்ஸும் இல்லை, நாட் ப்ரிசிக்ஸ், அதாவது அக்யூரேட்டும் இல்லை. நம்ம இங்கே இப்போ ஏரோவை வந்து செலுத்தவே இல்லை, எல்லாம் சுற்றி தானே, சரௌண்டிங் தானே, டார்கெட்டு சுற்றி தானே படுது. அப்போ வந்து அக்யூரஸியும் இல்லை, சரியா? ரெண்டாவது இது பாருங்க, பாருங்க, அதாவது நம்ம ஏரோவை விடுறோம், விடும்போது எல்லாம் ஒரே இடத்துல பக்கத்துலேயே படுது, ஏரோ எல்லாம் பக்கத்துலேயே படுது, சரியா? அக்யூரேட் இல்லை, இப்போ நாட் அக்யூரேட் தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ப்ரிசிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. நாட் அக்யூரேட்டு, ப்ரிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது, சரியா? ப்ரிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, இல்லை ப்ரிசிக்ஸ் இருக்குது, ஆனால் அக்யூரேட் வந்துட்டு இல்லை. ஓகே, அப்போ க்ரௌடாக வர்றது தான் வந்து என்ன சொல்லுவாங்க? ப்ரிசிக்ஸ். நீராக வரணும், சரியா? ஒரே மாதிரியாக வேல்யூ வரணும். அடுத்தது மூணாவது இது பாருங்கள், அதாவது ஏரோ வந்து இங்கே படுது, இது மேலே படுது, சரியா? டார்கெட்லேயே வந்து கரெக்டாக ரீச் ஆகுது. அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது? அக்யூரேட் இருக்குது. அக்யூரேட் இருந்தால் என்ன இருக்கும்? நாம் சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக ப்ரிசிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும், சரியா? அக்யூரேட் இருந்தால் என்ன இருக்கும்? ப்ரிசிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரிசிக்ஸ் அண்டு அக்யூரேட், சரியா? மிஸ் அடுத்து